தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான விவகாரம் தொடர்பாக டெல்லியில் தாவேக தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணை நடந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது விசாரணை நிறைவு பெற்றிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. இன்று காலை முதல் நடைபெற்று வந்த விசாரணை கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கும் மேலாக சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விசாரணையின் போது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விஜய் அளித்த பதில்கள் ஆவணப்படுத்தப்பட்டு விஜயிடம் கையெழுத்து பெறப்பட்டிருப்பதாகவும் முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் சிபிஐ விசாரணையின் போது மதிய உணவிற்கு கூட விஜய் வெளியே செல்லாமல் உள்ளேயே இருந்து கொள்வதாகவும் அங்கே சிபிஐ தரப்பிலிருந்து வழங்கப்பட்ட உணவை சாப்பிட்டுக் கொண்டதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவித்தன. இந்த நிலையில் இந்த விசாரணையானது தற்பொழுது முடிவு பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 6 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விசாரணை நடந்த நிலையில் கேள்விகள் அனைத்திற்கும் விஜய் தரப்பிலிருந்து பதில்கள் வழங்கப்பட்டு அது ஆவணப்படுத்தப்பட்டு அவரிடம் கையெழுத்தும் வாங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்பட்டதாகவும் நிகழ்ச்சிக்கு தாமதமாக சென்றது ஏன், கூட்ட நெரிசல் பற்றி எப்போது தெரிந்தது, எப்போது அங்கிருந்து வெளியேறினீர்கள் என்று பல கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவை அனைத்திற்கும் விஜய் பதிலளித்திருக்கிறார். அவை ஆவணமும் படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த விசாரணை நிறைவு பெற்றதை தொடர்ந்து தற்பொழுது அங்கிருந்து விஜய் வெளியேறிக் கொண்டிருக்கிறார் சிபிஐ அலுவலகத்திலிருந்து. அந்த காட்சிகளையும் நாம் திரையினூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடெங்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடந்து வரக்கூடிய நிலையில் தாவேக தலைவர் விஜய் இன்று நேரில் ஆஜராக போகிறார் என்ற தகவல் கிடைத்ததுமே பரபரப்பு தொற்றிக்கொண்டது என்றே சொல்லலாம். இந்த நிலையில் சிபிஐ அலுவலகத்திற்கு இன்று வந்த விஜயிடம் காலை முதலே தொடர்ந்து கிடுக்குப்பிடி விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த விசாரணை கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்ததாகவும் அப்பொழுது இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்பொழுது விசாரணை முடிந்து அவர்கள் அங்கிருந்து கிளம்பக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லி சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியேறுகிறார் தாவேக தலைவர் விஜய். தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. விசாரணை தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. இன்றைய நாள் முழுக்க நடந்தது என்ன, முழுமையா பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக இன்று சிபிஐ விசாரணைக்கு விஜய் ஆஜரானார். சரியாக 11:30 மணிக்கு சிபிஐ அலுவலகம் உள்ளே அவரது கார் சென்றது. ஒய் பிரிவு பாதுகாப்பில் அவர் இருப்பதால் அவரது கார் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டது. அவருடன் ஆதவ் அர்ஜுனா மற்றும் மற்றொரு தாவேகா நிர்வாகி ஆகியோர் உள்ளே சென்றார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் காத்திருப்பு அறையில் இருக்கும்போது விஜய் மட்டும் சரியாக 12 மணிக்கு சிபிஐ அதிகாரிகள், ஒரு எஸ்பி ரேங்கிலான அதிகாரி, அதே போல் ஒரு இன்ஸ்பெக்டர், இந்த 2 அதிகாரிகள் விஜயிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். முக்கியமான கேள்வி, அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு தொடர்பான அனைத்து விவரங்களும் உங்களுக்கு தெளிவாக வழங்கப்பட்டிருந்ததா என்றால் அந்த நிகழ்ச்சியின் முக்கிய நபராக நீங்கள் இருந்தீர்கள், எனவே அது குறித்த முழு விவரங்களும் உங்களிடம் இருந்ததா, அது எப்போது தெரிவிக்கப்பட்டது என்ற கேள்வியில் தொடங்கி இறுதியாக அந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தது வரையிலான பல்வேறு கேள்விகளானது முன்வைக்கப்பட்டது. இதில் மிக முக்கியமான கேள்வி என்ன என்றால், கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பிறகு அங்கிருந்து எந்த நேரத்திற்கு நீங்கள் கிளம்பினீர்கள், நீங்கள் கிளம்பும் போது அந்த உயிரிழப்பு சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு கிடைத்திருந்ததா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டதாகவும், இந்த உயிரிழப்பு தொடர்பான தகவல் உங்களுக்கு எப்போது கிடைத்தது, காயமடைந்தவர்கள் குறித்த தகவல் எப்போது கிடைத்தது என்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டதாகவும், அது தவிர போலீஸ் தரப்பிலிருந்து கூட்டம் அதிகமாக இருப்பதால் அந்த இடத்தில் தொடர்ந்து செல்ல வேண்டாம் என்று ஏதேனும் அறிவுறுத்தப்பட்டதா, கூட்ட நெரிசலுக்கு பிறகு போலீஸ் என்ன அறிவுறுத்தல்களை வழங்கினார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் தற்போது முன்வைக்கப்பட்டன. விசாரணை கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அந்த கேள்வி விசாரணை நடந்த பின்னர் அந்த அனைத்து கேள்விகளும் எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்டு அதில் விஜயிடம் கையொப்பம் பெறப்பட்டது. அதாவது வாக்குமூலமாக இதையெல்லாம் நான் கூறினேன் என்று அவர் சொன்ன பதில்களை எல்லாம் கேள்விகளின் அடிப்படையில் அந்த பதில்களையும் அவருக்கு எடுத்துரைத்து அந்த கோப்புகளில் தற்போது சிபிஐ அதிகாரிகள் கையெழுத்து பெற்றிருக்கிறார்கள். நாளை விசாரணை நடைபெறுமா
முடியுமா என்ற ஒரு கேள்வி தற்போது வரை இருக்கிறது. இந்த கேள்விக்கான விடை அடுத்த சில வினாடிகளில் கிடைக்க நமக்கு தெரிய வரும். ஏனென்றால் தற்போதுதான் அவர் வெளியே வந்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து நம் சிபிஐ அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏதேனும் அதிகாரப்பூர்வ தகவல் வர வாய்ப்பு இருக்கிறது. நாளை அவரிடம் விசாரணை நடைபெறுமா என ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வர வாய்ப்பு இருக்கிறது. இதே நேரத்தில் அந்த தாவேகா நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும் மற்றவராகட்டும் இங்கு பேட்டி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பேட்டி கொடுக்கவில்லை. நேராக அவர்கள் தற்போது தனியார் ஓட்டலுக்கு செல்கிறார்கள். அங்கு தங்க இருக்கிறார் விஜய். நாளை காலை 7 மணிக்கு புறப்பட இருப்பதாக முன்பு திட்டமிடப்பட்டிருந்தது. இப்போது சிபிஐ அதிகாரிகள் நாளையும் விசாரணைக்கு வர வேண்டும் என்று ஒரு கூறும் பட்சத்தில், ஏனென்றால் விஜய்க்கு ஏற்கனவே தெரிவித்திருப்பார்கள், ஆனால் நமக்கு அதிகாரப்பூர்வ தகவல் சிபிஐ அலுவலகத்திலிருந்து வர வேண்டும். அந்த தகவல் வந்த பிறகு நாம் அதை உறுதி செய்ய முடியும் என்று கூறப்படுகிறது. இப்போதைக்கு இன்று இரவு அவர் டெல்லியிலேயே தங்குகிறார் என்பதுதான் தகவலாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அவர் சிபிஐ அதிகாரிகள் முன்பு இந்த விசாரணையில் கேள்விகளுக்கு பதிலளித்தும் அந்த கோப்புகளில் கையெழுத்திட்டும் தற்போது புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஓட்டலுக்கு சென்ற பின்னர் தாவேகா நிர்வாகிகளிடம் விரிவாக ஆலோசனை நடத்துவார். இந்த விசாரணையின் போது இன்னொரு விஷயமும் தெளிவாக கூறப்பட்டது. என்னென்றால் ஏற்கனவே யாரெல்லாம் சாட்சி விசாரணையில், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், அதே போல் தாவேகா நிர்வாகிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் விஜய் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் தந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரியாக இருக்கா, ஒரு சில இடங்களில் விஜய் சொன்ன ஸ்டேட்மெண்ட் முரணாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. குறிப்பாக அதில் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸார் தரப்பில் இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாகவும் உயிரிழப்பு தொடர்பாகவும் போலீஸார் தெரிவித்திருந்த தகவலும் விஜய் சொன்ன தகவலும், ஏன்னா கூட்ட நெரிசலில் உயிரிழந்ததோ காயமடைந்ததோ எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி விஜய் பதிலளித்ததாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதுவும் சிபிஐ தரப்பிலிருந்து அந்த சார்ஜ் ஷீட்டில் மிக தெளிவாக குறிப்பிடுவார்கள். விஜய் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்றத குறிப்பிடுவாங்க. ஒட்டுமொத்தத்தில் ஒரு சில கேள்விகளை தவிர மற்ற கேள்விகள் அனைத்தும் சிபிஐ ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருந்ததாக இப்போதைக்கு தகவல் வருகிறது. ஆனால் அந்த முரண்பாடான கேள்விகள் என்ன என்பதை சிபிஐ தனது சார்ஜ் ஷீட்டில் தெளிவுபடுத்தும். இப்போ நம்ம சிபிஐ அலுவலகத்தில் தொடர்பு கொள்ள முயற்சிப்போம். என்றால் இன்றைய விசாரணையில் என்னென்ன நடந்தது, நாளைக்கு விசாரணைக்கு வரணுமா வேண்டாமா, சிபிஐ என்ன அறிவுறுத்தியிருக்குது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.